ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 6 February 2025. இப்போது ப்ரைஸ் நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி மிட் கேப் சென்செக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இன்ட்ரேடே ட்ரேடிங்காக என்னுடைய வியூஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஸ்ட்ரிக்ட்லி சொல்கிறேன். ஏன்னா நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த வேர்டை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் நம்ம லைவ் மார்க்கெட்டில் எந்த ஒரு அனாலிசிஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதும் கிடையாது. இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50 ப்ரெசென்ட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன நடக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். அதாவது 15 minutes 10 minutes எதுவும் எடுத்துக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஏன் சார் 15 minutes எடுத்துக்கூடாது, ஏன் 30 minutes எடுத்துக்கூடாதுன்னு. எந்த மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல சப்போர்ட் தான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி, அந்த ஏரியா சப்போர்ட் தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான். சரி, ஓகேங்களா? சரி, இப்போது 10 minutes டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் ஒரு ஷேர் பண்ணுறது வியூஸ் எப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. எங்கே மூவ் பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதை சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ மேபி இன்னொரு டைம் அந்த 23,600 லெவல் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி கொஞ்சமாக ஸ்லோவாகவும் வரலாம், அல்லது இமீடியட் கேப் டவுன் ஆகிட்டும் அதுக்கப்புறம் சஸ்டன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அகைன் இன்னொரு டைமும் மூவ் பண்ணலாம். அப்போது நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ப்ரெசென்ட்டு எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இங்கே எப்போது இந்த இடத்துல ஒரு லோ க்ரியேட் பண்ணி அகைன் அந்த லோ பிரேக் போட்டு பண்ணி கீழே ப்ரைஸும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்க வரை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு லோ ஃபார்மேஷனாக நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். பிரேக் அவுட் நடக்குதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சார் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டுனா நல்ல விஷயம். அப்போ பிரேக் அவுட் சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே நிற்குதுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்குங்க. அப்போ இந்த ஏரியாலாம் சப்போர்ட் லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சப்போர்ட் லெவல் கன்சிடர் பண்ணி இங்கே பிரேக் அவுட் எடுத்து இங்கே நம்ம எஸ்எல் புட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கமெண்ட்ஸ் அதை விட இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஜஸ்ட் பை அபவ் சேல் பிலோ இந்த மாதிரி விஷயம் சொன்னால் தான் மக்களுக்கு பிடிக்குது. ஏன்னா ஈஸியாக இருக்குது இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இந்த ரீசனுக்காக நம்ம பை சேல் எடுக்கலாம் அப்படின்னா யாருக்கும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துலாம் ட்ரேட் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாலும் சும்மா அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் மூவ் பண்ணலாம். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி சார் மூவ் பண்ணலாம்னா, பேங்க் நிஃப்டி சேம் சினாரியோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ஜஸ்ட் மார்க் பண்ணி எங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்குதுன்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போது பேங்க் நிஃப்டியில் 50,000 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஷார்ட் சைடுனா எங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகுது ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பண்ணி நம்ம 50,000 நம்ம டார்கெட்டாக பண்ணி வெளியே வரலாம். இதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். ரைட், ஓகேங்களா? சரி, இது இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கீழே வந்துச்சு. ஆனால் பிரேக் டவுன் ஆகலை, சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே நிற்குது அப்படின்னப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிரேக் அவுட் அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 50,500 50,750 நெக்ஸ்ட் லெவலாக நீங்கள் டார்கெட்டாக புக் பண்ணி வெளியே வரலாம். ஓகே, ஆனால் மெயின் என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்பர் சைட் பிளான் பண்ண தவிர ஜஸ்ட் இங்கே விலைக்கு குறைஞ்சிட்டே இருக்குது இங்கே பை பண்ணிக்கலாம்ன்றது வெரி ராங். ஏன்னா இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் ஆகாமல் ஜஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிட்டு லோ ஹை பிரேக் பண்ணாமல் இப்படி இருக்குது அப்படின்னா எந்த ட்ரேடும் பண்ண தேவையில்லை இந்த இடத்துல நீங்கள். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நிஃப்டி மிட் கேப்பில் என்ன சார் பண்ணலாம்? நிஃப்டி மிட் கேப் என்ன சார்ட் ஓப்பன் நம்ம நோ டேட்டா ஹியர்னு வருது. ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்க்கலாமா? இருங்க. ஓகே, டேட்டா ஓப்பன் ஆகிடுச்சு. நிஃப்டி மிட் கேப்பு ஓகே. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எந்த கிளியர் கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்குது, அவ்வளோதான்.
இப்போ நம்ம கீழே வந்து சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா எங்கே வந்து ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும் பிளான் பண்ணலாம். இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகலை, இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா வெயிட் ஃபார் தட். இந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். திரும்ப வந்து ஒரு அப் சைடுக்கான மூவ் பண்ணி உங்களோட டார்கெட் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் வரும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். ஸோ 19,900 நீங்கள் டார்கெட்டை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இந்த இடம் வந்து வெரி க்ரூஷியல் இடம். இந்த ட்ராவல் ஆகிட்டுருக்குல இது வந்து வெரி க்ரூஷியல். இங்கே வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷனாக தான் பாருங்கள், இல்லை பிரேக் டவுன் ஆகிட்டு லோயர் லோ ஃபார்மேஷனாக தான் பாருங்கள். உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் டிசைட் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இது வந்து என்னுடைய வியூஸ் தான் தவிர நீங்கள் ட்ரேட் எடுத்து உங்களுடைய சுய விருப்பம் சொந்த உங்களுடைய நாலேஜ் கூட ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். சென்செக்ஸில் சேம் சார்ட் இதே மாதிரி தான் வருது, பார்க்கலாருங்க. கீழே வந்து ஒரு சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எங்கன்னா ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ப்ரெசென்ட் எதுவும் ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. எங்கே பிரேக் அவுட் ஆச்சு அங்கே தான் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ரீடெஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை ஷார்ட் சைடுக்கான பிளான். இல்லை இந்த இடத்துல வந்து கீழே வரல, இந்த இடத்துல ஜஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த லோ கட் ஆகலை அப்படின்றப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 78,400க்கு மேலே ட்ராவல் ஆக சொல்ல நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி 78,800 ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் டிசைட் பண்ணி வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.